அகத்தியான் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராகி கடந்தாலும் இன்றும் கண்ணிய தமிழை செந்தமிழை வாழ்க்கை வரியம் தாய்மொழியாம் அன்னை தமிழுக்கு எனது முத்தானம் தற்கண் வணக்கங்கள். நீதியை மூன்றாம் கண்ணாக கொண்டு அமைந்திருக்கும் நீதி வலுவான நடுவர் அவர்களுக்கும் அறியாமையுள்ளவற்றும் அறிவில் சூரியன்கான ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருங்கால மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் என் முத்தானம் வணக்கங்கள். நான் இங்கு பேச எடுத்திருக்கும் தலைப்போ சுதந்திர தினம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என் உரை ஏற்றவங்க 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தோம். சுதந்திரத்திற்கு பிறகு நாம் சொந்த நாட்டில் நாம் தாய் நாட்டில் அனைத்து அடிப்படை உரிமைகளும் கிடைத்தது. எல்லோரும் ஒரு இந்தியராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தோம். ஒரு சுதந்திர இந்தியாவில் பிறந்தோம் என்று எங்கள் தலைவிதியை பாராட்ட வேண்டும். பிரித்தானிய ஆட்சியின் போது பிரித்தானியர்கள் தமது மூதாதையர்கள் முற்புத்தாக்கம் மிகவும் கொடூரமான நடத்தை செய்துள்ளனர். பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் எவ்வளவு கடினமாக கிடைத்தது என்பதை இங்கு உட்கார்ந்து பார்த்தால் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாது. 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தோம். 1857 முதல் 1947 வரை பல சுதந்திர போராட்ட வீரர்கள் பல தியாகங்களை பெற்றனர். முதல் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து பிரிட்டிஷ் படைப்பில் மங்கள் பாண்டே இந்திய சிப்பாய் முதலாக சுதந்திர இந்தியாவிற்கு எவ்வளவு கடினமாக இருந்தது. பின்னர் பல பெரிய சுதந்திர போராளிகள் போராடி சுதந்திரத்தை பெற மட்டும் தாங்கள் வாழ்நாள் முழுவதும் கழித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் அனைத்து போராட்டங்களிலும் நாம் எப்படி புறக்கணிக்க முடியும்? 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தோம். முச்சங்கம் வளர்த்த மொழியாம் உயிரன் கலந்த மொழியாம் தேநீர் இனிய மொழியாம் செம்மொழி என்னும் மகனம் சுடிய எம் தாய்மொழியாம் அன்னை தமிழுக்கு செந்தமிழ் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி மறப்பது நன்றென்று நன்று என்பது அன்றே மறப்பது நன்றி என்று வள்ளுவரின் வாக்குப்படி எனக்கு இந்த அற்புத தன்னத்தில் பேச வாய்ப்பை நல்கி ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் பேச்சின் போது அமைதி காத்த சபையோருக்கும் என் நன்றியை காணிக்கையாகிறேன். நன்றி வணக்கம்.